சகோதரிகளே, இரண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்லி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அரசாங்கங்களை பொறுத்தவரை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பேக் சீட் டிரைவிங். காரின் பின்னால் உட்கார்ந்திருக்கிறவர் தான் கார் எங்கே போக வேண்டும் என்று சொல்லுவார். பின்னால் உட்கார்ந்திருக்கிறவர்கள் அதானி, அம்பானி, வேதாந்தா, அனில் அகர்வால். டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருப்பவர்கள் மோடி, அமித்ஷா, மற்றவர்கள். ஆனால் வண்டி எவ்வாறு ஓட்ட வேண்டும், எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அனில் அகர்வாலும் அம்பானியும் அதானியும் தான். அதே போல இன்றைக்கு ஆய்வுகளை பொறுத்தவரை கிராம போய் சர்வே பண்ணணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. எக்கச்சக்கமான செயற்கைக்கோள்கள் ஆதாயத்தில் இருக்கு. எந்தெந்த ஊர்ல என்ன கனிம வளம் இருக்குங்கிற லிஸ்ட்டை சர்வே நம்பரோட அந்த முதலாளிகளுக்கு கொடுத்துடலாம். அந்தந்த உறவுகளை எடுத்து அதை வந்துடலாம். அப்படிதான் இன்றைக்கு இது வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், ஒரு இனத்தை அழிக்கணும்னு சொன்னா அவருடைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாட்டை அழிக்கணும். இப்ப இலங்கையை அழிக்கணும்னா யாழ்ப்பாண நூலகத்தை முதல்ல அழிச்சுட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டை அழிக்கணும்னா அரிட்டாவட்டி, மீனாட்சியுடன் பல்வேறு சூழல் இருக்கு பாருங்க. இந்த தளத்தை அழிச்சுட்டா தமிழ் இனத்தினுடைய அடையாளம் போயிடும். எனவே இந்த சுரங்கத்துடைய விரிவான விவரங்கள்லாம் எல்லாரும் பேசிட்டாங்க. அதுக்குள்ள நான் திரும்ப வரல. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதிலே நிற்பவர் யாரும் ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. இந்த படத்துல பெண்ணை குயிக்கு படம் நம்ம வச்சிருக்கோம். பெண்ணை குயிக்கு பிரிட்டன்ல பிறந்து சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்கு. முல்லை பெரியாறுல 1891 அவர் அணையை கட்டி கொடுக்கிறாரு. அவன் பிரிட்டன்ல பிறந்து சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு அணையை கட்டி கொடுக்கறதுனால அவர் படத்தலைக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அவரை போட்டுக்கிறோம், கொண்டாடுகிறோம். பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்த ஒருத்தன் இந்திய குடியுரிமையை விட்டுவிட்டு பிரிட்டன் குடியுரிமையை வாங்கிட்டு அங்கே இருக்கிறவன் அதுதான் அந்த அணில் அகர்வால். பிரிட்டன்ல பிறந்தவன் இங்க அணைய கட்டி கொடுக்குறான். பாட்னால பிறந்த இந்த நாய் பிரிட்டன்ல போய் குடியுரிமையை வாங்கிக்கிட்டு இந்தியாவை அழிஞ்சு இருக்கிறாரு அணில் அகர்வால். வேதாந்தா நாங்க 2003 நாங்கள நம்ம ஆர்ப்பாட்ட தலைவர் வீட்டா பாண்டியன் நாங்கெல்லாம் கொக்கோகோலா கம்பெனி திருப்பாச்சேரி படமாத்தூர் வைகை ஆற்றுல ஒரு போர் போட்டோம். 2000 அடி போர், 75 HP மோட்டாரு, 3 மோட்டார் போட்டு தண்ணியை பூரா எடுக்க வந்தான். பறந்து விரிந்த மேடையை உருவாக்கினோம். போராட்ட மேடைனா 50 எண்ணிக்கை அல்ல. கிறிஸ்தவ பாதிரியாரிலிருந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தோழர்கள் வரைக்கும் அந்த கூட்டமைப்பு வச்சிருந்தோம். 2 ஆண்டுகள் தொடர்ச்சியான போராட்டம். கிராமமா கலை நிகழ்ச்சி, ஆடல்கள், பாடல்கள், மக்களை திரட்டி 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி கொக்கோகோலா ஆலையை இழுத்து மூடிய வரலாறு நம்முடைய பக்கத்திலேயே படைக்கப்பட்டது. அதனால வீரம் தெரிந்த நம்முடைய இந்த அரிட்டாவட்டி, மீனாட்சிபுரம் வட்டாரத்திலே, வேலூர் வட்டாரத்திலே, மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அரசாங்கம் போடுற சட்டம் நம்ம பலர் சொன்ன மாதிரி நமக்கு ஆதரவு ஜட்சால் ஓனர் அவ்வளவுதான். ஜட்சால் ஆனர் மாதிரி ஒரு பேப்பர் தான். வேற குடியுரிமை சட்டத்திருக்கான். எத்தனை மாநிலம் எடுத்து தீர்மானம் போட்டுச்சு, பாஸ் பண்ணிட்டான். காஷ்மீர்ல ஸ்பெஷல் 370 370 எத்தனையோ மாநிலம் எடுத்துச்சு, அமுல்படுத்திட்டான். இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், சிவில் நம்முடைய விசாரணை சட்டங்களை கூட அவன் ஒரு புதிய சட்டத்தை கொண்டாந்து க்ளோஸ் பண்ணிட்டான். மத்திய சர்க்கார் புல்டோசர் மாதிரி எதையுமே அவனுக்கு 1 இன்ச்சு சொல்லி, 2 இன்ச்சு சொல்லி, 4 இன்ச்சு சொல்லி புல்டோசர் போன உடனே எல்லாமே சமமாகிறான். மாநில அரசுகளின் தீர்மானம் ஒரு பேப்பர் ஆதரவு தானே தவிர விரிவடைந்த மக்களின் எழுச்சி மிக்க போராட்டம் தான் வேதாந்தாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு உங்களுக்கு என்றென்றைக்கும் பக்கபலமாக இருப்போம் என்று அவருடைய பொதுச் செயலாளராகிய எம் அர்ஜுனன் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.